இயற்கையான அந்த சூழலிலிருந்து விலகி வந்ததுதான். அதனால சுவாமி என்ன பண்ணிட்டாரு, இயற்கையோட இயற்கையா வாழணும், ஆனால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கணுங்கிறதுனால கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு போதும். அதுக்கும் இந்த துண்டு என்ன காரணம் கேட்டா, அதுல இந்த ஒயிட் கலருடைய இந்த காரணம், சந்நியாச வாழ்க்கை சாமியார்னு கேட்டீங்களே, அந்த சன்னியாசிகள் இயற்கையை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள். இயற்கையான விஷயம் என்னன்னு கேட்டா 3: ஆகாரம், நிதிரை, மைதுனம். உணவு, உறக்கம், உடல் உறவு. இந்த 3ம் மிகவும் இயற்கையானது. அந்த இயற்கைக்கு அனுசரித்து தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புல்லுக்கு கூட பாத்தீங்கன்னா ஆகாரம் இருக்கு, அதுக்கும் ஒரு நேரம் ரெஸ்ட் இருக்கும், அதுக்கும் இனப்பெருக்கம் அதுக்கும் உண்டு. புல்லுக்கும் இருக்கு, யானைக்கும் இருக்கும் போது மனிதனுக்கும் இருக்கும். ஆனா இந்த மனிதன்ல சன்னியாசிகள் என்று தங்களை தாங்கள் கூறிக்கொள்பவர்கள் அல்லது அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள்